என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பயமில்லாத ஒரு தலைமுறை இன்றைய காலங்களில் எழுப்பி இருக்கிறத பார்க்க முடிகிறது. பயம் என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயமில்லாத சந்ததி. காலங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு மிக தெளிவாக காண்பிக்கிறது. பயமில்லாத, கடவுள் பயமில்லாத, தேவ பயமில்லாத சந்ததி எழும்புகிறத பார்க்க முடிகிறது. அது இந்துவானாலும் சரி, முஸ்லீமானாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி. ஒரு காலங்களில் பயம் இருக்கும். கடவுள் பார்க்குறான்பா, மனசாட்சி இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது இல்லாமல் துணிகரம் கொண்டு இருக்கிற மக்களை தான் பார்க்க முடிகிறது. அப்போது இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா இது கடைசி காலம் நடக்க போகிற விஷயந்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். அவர் சொல்கிறார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் நாமத்துக்கு பயப்படுறவங்கள நான் தேடுகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமாம், மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அப்போது கண்ணின்னா ஒரு விலங்குன்னா நீங்கள் மிருகம் நினச்சிட போகிறீங்க. நம்ம எப்படி அந்த பறவைகளுக்கு கண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, கீழே வலை போட்டு. அதுதான் அது அந்த வலையில் சிக்கிக்கொள்வதில் வைக்கப்பட்டு தான் கண்ணி. அப்போது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்பட்டால் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 25:12 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு அவர் டீச் பண்ணுவார், போதிப்பார், அதாவது கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கையை ஸ்கூலில் கற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது எதுக்கு கற்றுக்கொள்ளுகிறோன்னா, எழுத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், சில பொது அறிவுகளை கற்றுக்கொள்ளுகிறோம், வேலை செய்கிறதுக்கு கற்றுக்கிறோம். எதுக்கு? வேலை செய்கிறதுக்கு படிக்கிறோம். டிகிரி முடித்தாதான் ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அத்தனை வருஷம் படிக்க வைக்கிறோம். இல்லை, டிகிரி படித்தா என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சா நல்ல நிறைய படித்தா நிறைய சம்பளம் கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில் ஒரு பிள்ளையை நீங்கள் போதிச்சிட்டிங்கன்னா, ஒரு வழியில் நடத்திட்டிங்கன்னா, கர்த்தரே அவனுக்கு போதிப்பார். அல்லேலூயா. எதிர்காலத்துக்கு உண்டான அத்தனையும் அவர் கற்றுக் கொடுப்பார். அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், விட்டுற மாட்டார். அவர் கற்றுக் கொடுப்பார். நம்ம கற்றுக் கொடுக்கறத விட தேவன் கற்றுக் கொடுத்தால் அது மேன்மையாகத்தான் இருக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெருசாக இருக்கான், அவ்வளவு பெரியது அவருடைய கிருபை. அவருக்கு பயந்தா அவர் தம்முடைய கிருபையினாலே நிரப்பி விடுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 111:10 படிக்கலாம். சங்கீதம் 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், கற்பனைகளின்படி நடக்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். பேதையாக இருந்தாலும் அவருக்கு பயப்படும் போது அவன் வாழ்க்கையில் ஞானம் ஆரம்பமாகி விடுகிறது. அடுத்து சொல்கிறாரு, அவனுக்கு என்ன இருக்குமா? நல்ல புத்தி இருக்குமா. வசனத்தின்படி ஒருத்தன் வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, தேவனுக்கு பயந்தாதான் வசனத்தின்படி நடக்க முடியும், வேதத்தின்படி நடக்க முடியும். தேவனுக்கு பயப்படாமல் வேதத்தின்படி நடக்க முடியாது, இஷ்டத்துக்கு வாழலாம். அப்போ வேதத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷன்
அவனுக்கு என்ன வருமா? நல்ல புத்தி வருமா. கர்த்தருக்கு பயப்பட்டா நற்புத்தி உண்டு அப்படிங்கிறார். படிங்க 115:11, சங்கீதம் 115. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் நம்புங்க, அவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? கேடகமாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். ஒன்று கேடகம்னா பாதுகாப்பு, துணைன்னா கூடவே கூடவே இருந்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கேடகமாகவும் துணையாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்டா இப்படிதான் இருப்பார், கேடகமாக இருப்பார், துணையாக இருப்பார். கர்த்தருக்கு பயப்படாத மனுஷனை குறித்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. படிங்க சங்கீதம் 115:13 படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற யாருன்னாலும் சரி, அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவர் ஆசீர்வதிப்பார். அப்போது தேவனுக்கு பயப்படும் பயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சங்கீதம் 128 நீங்கள் ஃபுல்லாக வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த அதிகாரம் முழுக்க கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோட வாழ்க்கை, அவன் குடும்பம், அவன் பிள்ளைங்க, அவன் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத அங்கே பார்க்க முடியும். அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. சரி, எது கர்த்தருக்கு பயப்படும் பயம்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 8:13. யாராவது ஒருவர் அழகா வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். தீமையை வெறுப்பதே, தவறானதை வெறுப்பது, பாவத்தை வெறுப்பது, இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். வேற என்ன? நீதிமொழிகள் 16:6 படிங்க. 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவான். தீமை வெறுப்பது ஒன்று, தீமை விட்டு விலகுவது ஒன்று. வெறுப்பாங்க, வெறுத்துக்கிட்டே அதுக்குள்ளே இருப்பாங்க. இது எனக்கு பிடிக்காதுன்னு அதுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ பிடிக்கலையா, தீமை வெறுக்கிறியா, விட்டு விலகிரு. அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. நான் தீமையை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பயம் கிடையாது. அதை விட்டு விலகிவிடு. ஆமாம். நீதிமொழிகள் 14:2 படிங்க. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அதை அலட்சியம் பண்ண. நிதானமாய் நடக்கிறோம், தாறுமாறா இஷ்டப்படி வாழ்க்கை எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கிடையாது. சில பேர்லாம் அப்படி தான், எப்படி வேணால் வாழ்ந்துடலாம், ஆண்டு ஜோம் பண்ணா கொடுத்துருவார். நல்லா கவனிங்க. ஜோம் பண்ணா ரோட்டில் போகிறனு கூட கிடைக்குது இல்லை? ரோட்டில் போகிறனு கூட கிடைக்குது. போகும்போது இப்படி போட்டு போகிறான், நினச்சின்னு போனான், ஐயா நடந்துச்சுன்றான். அது ரோட்டில் போகிறவன் கதை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிறதை கர்த்தர் நேசிக்கிறார். 19ஆம் வசனம் படிங்க. அதே அதிகாரத்தில், தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்க்க நீதிமானுக்கு 19 14-19. அப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியுது. தீமையை வெறுப்பது, தீமை விட்டு விலகுவது, இவையெல்லாம் கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹல்லேலூயா. ஏன் இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை இவ்வளோ அதிகமாக சொல்ல வேண்டியிருக்குன்னா, அது நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:6. ஞானமும்
கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதல் பொக்கிஷம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதலை இன்னைக்கு விரும்பாதனால வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற விலையேற பெற்ற நன்மைகளை மக்கள் இழக்கிறாங்க. இன்னைக்கு எப்படின்னா எல்லாமே ஷார்ட்கட்டாக வரணும், சீக்கிரம் வந்துடணும், உடனே கிடச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உடனே நீங்கள் உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பு தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு வருகிற ஆசீர்வாதம் நிலை நிற்கும். அல்லேலூயா. இல்லாட்டி அது என்ன பண்ண, நிலை நிற்காது. சரி, வாசிக்கலாம். சூரியனுக்கு கீழே, நீதியின் சூரியன் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். படிங்க சங்கீதம் 72:5 படிங்க. சங்கீதம் 72:5. சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் தலைமுறையாக சூரியன் இருக்கிறவரையும் கர்த்தருக்கு பயந்துருப்பாங்களாம். அல்லேலூயா. 17 படிங்க வேகமாக, டக்குன்னு படிக்கணும். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் சந்தான பரம்பரையாக நிலை நிற்கும். அல்லேலூயா. சூரியன் இருக்கிற வரையிலையும். அப்படியே சங்கீதம் 84:11. சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமை வழங்குவார். அப்போ உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருக்க மாட்டார். அப்போ அவர் யாரா இருக்கிறாரா? சூரியனாக இருக்கிறார். யாரு? ஆமாம், அவர் சூரியனாக கேடகமாக இருக்கிறார். அப்போ சூரியன் அப்படிங்கிற நமக்கு என்ன தெரியணும்னா, ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியனாக இருக்கிறார். ஆமாம், அவர் எப்படி இருக்கிறார் இன்னும் வேற மாதிரி பார்க்கலாம். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 4:18 படிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவர்தான் நீதியின் தேவன். அவர்தான் நீதிமான்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரு? சூரிய பிரகாசத்தை போல் இருக்கிறார். பிரசங்கி 4:1. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். கவனிங்க, ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை கண்டேன், தேற்றுவார் இல்லை, ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது. அப்ப சூரியனுக்கு கீழே கண்ணீர், வேதனை, துக்கம் எல்லாம் இருக்குது. தேவன் இதையெல்லாம் பார்க்கிறார். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அந்த சூரியன் கிரியை செய்கிறாரா, அந்த நீதியின் சூரியன் கிரியை செய்கிறாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும். ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சமா இருக்காது, சந்திரன் அதன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமல் இருக்கும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தான் சொல்லுங்களேன்.
அப்போது சூரியனை குறித்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இனி உனக்கு சூரியன் உனக்கு வெளிச்சமாக இருக்காது, சந்திரன் உனக்கு வெளிச்சமாக, நான் தான் உனக்கு வெளிச்சம். அப்படின்னா உனக்கு நான் தான் சூரியன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நான் தான் சூரியன். சூரியன் காலையில் வரும், மாலை போயிடும். ஆனால் உன் வாழ்க்கையில் எப்பயும் நான் போகவே மாட்டேன், எப்பொழுதும் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன சொல்றார்? நான் உனக்கு சூரியனுடைய வெளிச்சத்தை போல எப்போதும் நான் உன் கூட இருப்பேன். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபக்குக் 3:4. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. ஆபக்குக் எடுமா, ஆபக்குக் காணுமா? ஆபக்குக் 3:4. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரகணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அல்லேலூயா. அவர் சூரியனை போல இருந்தார். அவர்தான் சூரியனாயிருக்கிறார், அவர்தான் வெளிச்சமாயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு போலாம். 1:16. தமது வலக்கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசித்தது, சூரியனை போல் இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், நட்சத்திரத்தை எல்லாம் அவர் தான் கையில் வச்சிருக்கிறார். பட்டயத்தை வீசுகிற பட்டயம், வேதம் என்கிற பட்டயத்தை வச்சுறவராக இருக்கிறார். அவருடைய பிரகாசம் வல்லமுள்ளதாக இருந்தது. அவர் சூரியனை போலவே இருந்தார். அல்லேலூயா. அப்படின்னா அவரே சூரியனாக இருக்கிறார், அவரே நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சூரியனுக்கு கீழே நாம் வரும்போது நாம் ஆரோக்கியம் அடைகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் படிக்கலாம். பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு முன்னாடி வசனத்தை படிச்சுனா, ஜெபிக்கிற பிள்ளைகள் அதை படிக்க பார்க்க முன்னாடி வசனத்தை, உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சத்துருக்களை மன்னிங்க. இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலேயும் அவர் சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. அவர் சூரியனை போல் இருப்பார், யாவருக்கும் அவர் வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. அப்போது தேவனுடைய செயல் பார்த்திங்கன்னா, அவர் சூரியனாக இருக்கிறார், நீதியின் சூரியனாக இருக்கிறார். சரி, அதனால் நமக்கு என்ன அப்படின்னா வாசிக்கலாம். நிறைய சம்பவத்தை எடுத்துனா நேரம் இருக்காது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறார். என்ன ஆரோக்கியம் அப்படின்னா, நிலத்தை, பாழா போன ஒரு நிலத்தை ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் ஆரோக்கியமாக்குறார். அல்லேலூயா. இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாமல், சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாமல், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பீங்கன்னா தேவன் அதை ஆரோக்கியமாக்குவாராக. அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களை ஆரோக்கியமாக. எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். ஒரு ஆள் விசாரிப்பார்ற்ற சியோன் என்று சொல்லி உன் காயங்களை நான் ஆரோக்கியத்தை வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை யாராவது தள்ளி விட்டு, அதாவது தள்ளி விட்டுன்னா உங்களை ஒதுக்கி விட்டு, உங்களை வெறுத்து, காயப்படுத்தி,
கலங்கடித்திருப்பார்களே ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த காயத்தெல்லாம் ஆற்றுவேன், நான் ஆரோக்கியத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், 33:6 படிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:6 படிக்கலாமா? ம் 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 நான் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தை என்ன பண்ணுவேன்? வர பண்ணுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை சார்ந்திருக்கிற, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயந்து அவருடைய நீதியில் வாழ்கிற, உண்மையாய் வாழ்கிறவருடைய வாழ்க்கையில் தேவன் குறுக்கிடுவார். நம்முடைய காயங்களை ஆற்றுவார். நம்முடைய ஆரோக்கியமற்ற நிலையை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆரோக்கியம் கட்டாயமாக எதில் இருக்கணும்? ஆரோக்கியம்னா நம்ம எல்லாருக்கும் சரீர ஆரோக்கியத்தை நம்ம விரும்புகிறோம், அது நல்லது. சரீர ஆரோக்கியம் தான் முக்கியமானது. ஆனால் அந்த ஆரோக்கியம் கிடைப்பதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீத்து 1:14 விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆரோக்கியமான விசுவாசம், நல்லா அழகாக நிறுத்தி தெளிவாக உச்சரிப்பு நல்லா இருக்கணும். ஆரோக்கியமுள்ள விசுவாசம். விசுவாசத்தில் நோய் கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. விசுவாசத்தின் நோய் கொண்டவங்க எப்படின்னா, ஒரு நேரம் விசுவாசமாக பேசுவாங்க, ஒரு நேரம் விசுவாசம் இல்லாமல் பேசுவாங்க. ஒரு நேரம் அவங்கள பார்த்தோன்னா நமக்கு அந்த நோய் தொத்திக்கும், நமக்கும் விசுவாசம் போயிடும். அப்போ விசுவாசத்தில் ஆரோக்கியம் அடைந்தால், மோசே எப்படி பெரிய காரியங்களை செய்தார், பெரிய அற்புதங்களை செய்தார் என்றால் வசனம் சொல்கிறது, மோசே விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. எதில் வல்லவனானாரா? விசுவாசத்தில். விசுவாசத்தை பில்ட் பண்ணார், விசுவாசத்தை வளர்த்து கொண்டார். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விசுவாசத்தில் நோய் கொண்டவர்களாக இராமல் விசுவாசத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவ சமூகத்தில் நின்று பழகணும், ஜெபித்து பதில் வாங்கி பழகணும். கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய காரியங்களுக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து நாம் அந்த விசுவாசத்தில் பதிலை வாங்கி பழகணும், விசுவாசத்தில் சுகத்தை வாங்கி பழகணும், விசுவாசத்தில் மற்றவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க பழகணும். அப்போ தான் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆனீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் குறைந்து விடக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:2. ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவது மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்குதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஓடுகிறவன். அந்த தண்ணீர் என்னன்னா, ஜீவ தண்ணீர் என்னன்னா தேவனுடைய வார்த்தை, அதன் வழியாய் ஓடுகிறவன், அதில் நிலையாய் நிற்கிறவன். அவன் யாருன்னா ஆரோக்கியமுடையவனாகும், புது கனிகளை, புது விதமான நன்மைகளை கொடுக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. நான் சொல்கிற வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டிலோட போய் வாசிச்சுக்கலாம். அப்புறம் செட்டைகளின் கீழே, இங்கே நம்ம படித்தோம், அவருடைய செட்டைகளின் கீழே என்ன இருக்குதா? ஆரோக்கியம் இருக்கிறது. அப்படின்னா செட்டைகளின் கீழே ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சிங்கன்னா நிறைவான பலன் இருக்குதான். யாருடைய சட்டையின் கீழே வந்தேன்னா வாசிக்கலாம். ரூத்து 2:12 நானே படிக்கிறேன். 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. யார் இந்த ரூத்து? போவாசை பின்பற்றினவள். அப்படின்னா நீங்கள் தேவனை பின்பற்றினால், கர்த்தருக்கு பயந்து அவரை பின்பற்றினால், அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தா கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பார். சங்கீதம் 17:19 நோட் பண்ணி வச்சு 17:9 படிச்சிங்கன்னா அவருடைய சட்டைகளின் கீழே என்ன இருக்குதுன்னா பாதுகாப்பு இருக்கிறது. 17:9 உம்முடைய சட்டைகளின் நிழலில்
என்னை காப்பாற்று, துன்மார்க்கரெல்லாம் என்னை சூழ்ந்துருக்கிறாங்க, உங்களுடைய நிழலை என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சங்கீதம் 36:7 பார்த்தீங்கன்னா, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திர உம்முடைய செட்டை நிழலிலே வந்து அடைகிறாள். தேவனுடைய கிருபையை ருசிக்கும்படி பார்க்கணுன்னா அவர் அண்டையிலே வரும்போது அவருடைய நிழலினுடைய மகிமையை உணரலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 57:1 சொல்லுகிறது, எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உடைய செட்டைகள் நீளிலே வந்து அடைவேன். விக்கினங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள், போராட்டங்கள், குழப்பங்கள், பயங்கள், இவைகள் என்னை விட்டு போகும் வரையிலே நான் எங்கே இருப்பேனா, உம்முடைய செட்டைகள் நிழலிலே நான் வந்திருப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, வாழ்க்கையில் கடக்க முடியாத பிரச்சனைகள், ஜெயிக்க முடியாத பிரச்சனைகள், தோல்விகளில் இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வாங்க. ஆண்டவருக்குள்ளே உங்களை கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க. ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருங்க. அவருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை மோதுகிற, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. அது எவ்விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, அது என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, அவமான நிந்தனையாக போராட்டமாக இருக்குன்னா நீங்கள் அவருக்குள்ளே வந்துடுங்க. அந்த செட்டையை நிழலுக்குள்ளே வாங்க. கர்த்தருக்கு பயந்தோட வார்த்தையில் அவருடைய அன்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் நீங்கள் அதை ஜெயித்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 63:7 சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டையின் நிலையிலே களி கூறுகிறேன். களி கூறுதல், மகிழ்ச்சி எல்லாமே எங்கே தான்னா தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய செட்டைகள் நிழலிலே. சங்கீதம் 91:4 சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. முழு பாதுகாப்பை அவர் என்ன பண்ணுறாரு, உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வளர்ச்சி, இதுக்கப்புறம் என்னென்னா வளர்ச்சி. யார் வளர்ச்சி அடைய முடியும்? நீதிமான் வளருவான். சங்கீதம் 92:12 சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல வளருவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகள் வளருவார்கள், அவர்கள் குறைந்து போகவே மாட்டாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் டிக்ரீஸ் ஆகுறீங்க, அதாவது குறைந்து போகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவ நீதி இல்லைன்னு அர்த்தம், கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேர் எதிரில் பயங்கரமாக கடவுள் பயப்படுற மாதிரி ஆக்டெல்லாம் கொடுப்பாங்க, செமையாக கொடுப்பாங்க, பார்த்தா நம்மளும் நம்பிடுவோம். ஆனால் அது உருப்படாமையே இருக்கும். நமக்கே யோசிப்போம், இது ஏன்னா இந்த குடும்பம் உருப்படாமையாக இருக்குது, ஏன் இவங்க மாற்றமே அடையாமல் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க ஒன்லி ஆக்டிங் தான், வாழ்க்கையில் இல்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை அவர் வெறுமையாக விடுகிறதில்லை. உண்மையான வளர்ச்சி எசேக்கியேலில் பார்த்தீங்கன்னா 17:12 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ளே வாழ்கிற ஆரோக்கியம் அடைந்து நாளுக்கு நாள் என்ன பண்ணுவானா, வளர்ந்துக்கிட்டே இருப்பானா. அப்போது நம்ம இதிலெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்குறோம், பொன் பொருள் வீடு ஆஸ்தி இதில் வளர்ந்துட்டா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, கர்த்தருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். எதில்? இதெல்லாம் வீடு வாசலாம், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், அதனால தான் நான் ஆசீர்வதிச்சிருக்கார். அப்படி கிடையாதுமா. கர்த்தர் உன் தேவையை உனக்கு கொடுத்துருக்கிறார். உனக்கு என்ன வேணுமோ, ஒரு வீடு வேணுமா, வீடு கொடுத்துருக்கிறாரு, உனக்கு ஆஸ்திலாம் கொடுத்துருக்கிறாரு. நீ கர்த்தருக்கு பிரயோஜனமான வளர்ச்சியில் வளர்ந்துருக்கிறியா அப்படிங்க எதில் தெரியும்னு சொன்னால் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:3 படிங்க. 2:3 1 பேதுரு 2:3 எடுத்தாச்சா? நானே வாசிக்கிறேன். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வளரணும். எதுலன்னா தேவனுடைய வசனத்தில் வளரணும். தேவனுடைய வசனத்தில் வளரவங்கிட்ட என்ன இருக்காதுன்னா, இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழிக்கணுமா. அவங்க தான் யாரா? கர்த்தருக்குள்ள வளர்ந்தவங்க. நமக்குள்ள துர்குணம், கபடு, வஞ்சகம், பொறாமை, இங்கேயும் அங்கேயும் பேசிகிட்டு இருக்கு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வளரலன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் உள்ளே போச்சுன்னா இது என்ன பண்ணிடும்?
வெளியே போயிடும். அதனால் நீங்கள் சத்தியத்தில் வளருங்க அப்படின்னு சொல்கிறாரு. படிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுங்க. எபேசியர் 4:15 எடுத்துட்டீங்களா? நானே வாசிக்கிறேன். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. எதில் வளரணுமா? சத்தியத்தில் வளரணுமா? கிறிஸ்துவுக்குள் நாளுக்கு நாள் வளரணுமா? அதனால தான் அப்படி செய்தாராம். ஹல்லேலூயா. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், வளருகிற வளர்ச்சி என்பது வசன அறிவில், வேத அறிவில், அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற அனுபவம் தான் உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்புறம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இதோடு நம்ம முடிக்கிறோம். 2 பேதுரு 3:18 நான் படிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வளர்ச்சி என்பது எங்கே முடிவு பண்ணப்படுதுன்னா, தேவனுடைய வசனத்தை அறிகிற அறிவிலையும் அதில் வாழுகிற விதமும் அவரை அறிகிற அறிவில் வளருது. அப்போ நமக்கு வளர்ச்சி தேவை. இப்போ நம்ம ஒரு வசனத்தை, இந்த மெசேஜ் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணக்கூடிய மெசேஜை நான் உங்களுக்கு சுருங்க கொடுத்துருக்குறேன். அப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என் நாமத்துக்கு நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா உங்கள் மேலே நீதியின் சொல்லி உதிக்கும். அதாவது நான் அவங்க கூட இருப்பேன், எனக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆரோக்கியம் இருக்குது, எனக்குள்ள பாதுகாப்பு இருக்குது. அதாவது அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போனால் எப்படி இருப்பீங்கன்னா கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. நீங்கள் வெளியே எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் நலமாக வாழணுன்னா வேதத்தை குறித்த அறிவு, அதை குறித்த அறிவு இருக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கணும். இப்படி இருப்பீங்கன்னா தேவன் ஒருபோதும் கைவிடார், கூடவே இருப்பார். எல்லா காலகட்டத்திலும் கர்த்தர் துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், யோசேப்புக்கு வெளி உலகம் தெரியுமா? தெரியாது. ஆனால் அவன் போன தேசத்தில் அவனை உயர்த்தி தான் வச்சார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மோசேக்கு எல்லாமே தெரியும், ஆனால் போன தேசத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் இவனுக்கு வீட்டை தவிர ஒன்றும் தெரியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்குள்ளே நீங்கள் நாளுக்கு நாள் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.